வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 32. கான்பூர் இரத்த ராத்திரிகளின் நிலைக்களமாக இருக்கப் போகிற நகரம். அந்த 1857ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் வாரத்தில் அமைதியாகவே இருந்தது. கான்பூரில் எல்லாம் சுகம் என்று கவர்னர் ஜெனரலுக்கு செய்தி அனுப்பியிருந்தார் மேஜர் ஜெனரல் சர் ஹியூ மேசி வீலர். அமைதியான அணுகுமுறையும் ராஜதந்திரமும் மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்திவிடும். கலகத்தை பற்றி கவலை இல்லை, இன்னும் சில தினங்களில் எல்லாம் சரியாகிவிடும். செய்தியை அனுப்பி வைத்த ஜெனரல் வீலருக்கு 67 வயது. சிக்கனமாக நரைத்த தலையும் சற்றே கவலை கண்களும் கொண்ட வீலரை பார்த்து, அவ்வளவு பயப்பட வேண்டாம். அயர்லாந்தில் பிறந்த வீலர் கிழக்கிந்திய கம்பெனியில் ஒரு கேப்டனின் மகன். பாத் கிராமர் பள்ளியில் கொஞ்ச காலம் படித்துவிட்டு 14 வயசிலேயே இராணுவத்தில் சேர்ந்தார். அப்போதிலிருந்து இப்போது வரை தன் வாழ்நாள் முழுவதையும் இந்தியாவிலேயே கழித்தவர். இந்தியாவை நேசித்தவர், இந்திய சிப்பாய்களை நேசித்தவர். அவருக்கு ஒழுங்காக இந்துஸ்தானி தெரியும். ஓர் இந்திய பெண்ணை மனம் புரிந்து கொண்டவர். வீலர் தன்னை ஏறக்குறைய இந்தியனாகவே கருதினார். தன் சொல்லை மீறி தன் சிப்பாய்கள் கலகம் செய்வார்கள் என்று அவர் கருதவில்லை. கான்பூரில் 4 இந்திய ரெஜிமெண்ட்டுகள் இருந்தன. முதல் 53ஆம் 58ஆம் இன்ஃபென்ட்ரி மற்றும் 2வது கேவல்ரி இந்திய ஆர்ட்டிலரியையும் சேர்த்து 3000 பேர் இருந்தார்கள். ஐரோப்பிய சிப்பாய்களை விட 10 பங்கு அதிகம். இருந்தும் வீலர் அதை பற்றி கவலைப்படவில்லை. எங்கள் சிப்பாய்கள் விசுவாசமுள்ளவர்கள், ஒரு காலும் கலகம் செய்ய மாட்டார்கள். ஏதாவது சிறு கலகம் ஏற்பட்டாலும் ஜெனரல் வீலர் அதை சமாளிக்க கூடியவர் என்றே கான்பூரின் வெள்ளைக்காரர்கள் நம்பினார்கள். ஜெனரல் மேல் அவர்களுக்கு நம்பிக்கையும் வாத்சல்யமும் இருந்தது. கான்பூர் அவ்வளவு பிரதானமான நகரம் இல்லை. ஆங்கிலேயர்கள் அந்த பிரதேசத்திலிருந்து கட்டளையாக வாங்கி கொண்ட நிலத்தில் நிறுவிய பேரக்குகளை சுற்றி 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பரவிய நகரம். 1857இல் கான்பூர் கங்கை நதியின் தெற்கு கரையில் 6 மைல் பரவியிருந்தது. 3 பாகங்களாக பிரிந்திருந்தது. இந்திய பகுதி நடுவில் எப்போதும் போல நெருக்கமான தெருக்களும் குறுகலான சந்துகளும் பஜார்களுமாக விரவி இருந்தது. வடமேற்கு பகுதியில் சிவில் லைன்ஸ், அரசாங்க கட்டிடங்கள், சிறைச்சாலை, ட்ரெஷரி, அழகான சின்ன சின்ன தாழ்ந்த பங்களாக்கள், வெள்ளைக்காரர்களுக்காக அவர்கள் கூடி பேசும் பகுதிகள், தியேட்டர்கள், சர்ச், குதிரை பந்தய மைதானம் என்று சம்பிரதாயமான நகரம். இந்தியர்கள் பகுதிக்கு மேற்கே கால்வாயை கடந்ததும் இராணுவ சிப்பாய்களின் மிலிட்ரி லைன். கான்பூர் வசீகரமான நகரம். இராணுவ அதிகாரிகளின் மனைவி மக்களுடன் பற்பல ஆங்கிலேய ஆங்கிலோ இந்திய வியாபாரிகளின் குடும்பங்களும் கூடி பேசி பழகி சிரித்து கொண்டிருந்த காலம் அது. கல்கத்தாவில் இருந்து போடப்பட்டு வரும் ரயில் பாதையை விஸ்தரிக்க இன்ஜினியர்களும் ஏராளமாக சேர்ந்து கொண்டிருந்தார்கள். எல்லோரும் சமீபத்தில் சம்பவிக்க போகும் அபார அதிர்ச்சிகளை பற்றி கவலைப்படாமல் குடித்து கொண்டும் நடித்து கொண்டும் விளையாடிக்கொண்டும் வெவ்வேறு பாவங்களில் கவனமாக இருந்தார்கள். சாந்தினி சவுக்கில் தங்கமும் வெள்ளியும் விதவிதமான தோல் பொருட்களும் குதிரை சேனங்களும் பட்டு துணிகளும் விற்று கொண்டிருந்த இந்திய வியாபாரிகளும் நகரத்தில் சீக்கிரமே பெருகப் போகும் இரத்த வெள்ளத்தை உணர்ந்திருக்கவில்லை. கான்பூரில் குழுமியிருந்த சில்லறை பத்மாஷ்களும் நாடோடிகளும் திருடர்களும் தமக்கு திடீரென்று கிடைக்கப் போகிற சந்தர்ப்பங்களை பற்றி தெரிந்திருக்கவில்லை. கான்பூருக்கு அருகில் நமக்கு மற்றொரு வசீகரமான விஷயம் இருக்கிறது. கான்பூரிலிருந்து தென்மேற்கே சில மைல்கள் போனால் பிட்டூர் வருகிறது. அங்கே நாம் இந்த கதையில் அதிகம் சந்திக்க போகும் தோந்து பந்த் என்னும் நானா சாஹிப் வசிக்கிறார். நானாவுக்கு வயசு 35. கடைசி மராட்டிய பேஷ்வா பாஜிராவின் ஸ்வீகார புத்திரன். ஜூன் மாதம் 1818ஆம் வருடம் பாஜிராவ் தன் ராஜ்யத்தை ஆங்கிலேயர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டார்.
பதிலாக அவருக்கு வருடத்துக்கு 8 லட்சம் ரூபாய் உதவி சம்பளமும் பிட்டூர் அரண்மனையும் ஆங்கிலேயர்களால் அளிக்கப்பட்டது. பாஜிராவ் 1851 வரை உயிர் வாழ்ந்தார். பாஜிராவ் இறந்ததும் ஸ்வீகார மகன் நானா சாஹிப் உதவி சம்பளத்தை தொடர்ந்து அளிக்குமாறு பல முறை கேட்டுக்கொண்டார். ஆங்கிலேயர்கள் பிடிவாதமாக மறுத்துவிட்டார்கள். அசிமுல்லா என்பவனை லண்டனுக்கு அனுப்பி கிழக்கிந்திய கம்பெனி டைரக்டர்களிடமும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமும் கெஞ்ச வைத்து பார்த்தார். தீர்மானமாக மறுத்துவிட்டார்கள். நானாவுக்கு வெள்ளைக்காரர்கள் மேல் மகத்தான கோபம். அந்த கோபத்தை கான்பூரின் இராணுவ தலைவரான வீலர் தெரிந்திருக்கவில்லை. வீலரின் இந்திய மனைவி நானா சாஹிப்புக்கு உறவு என்று கூட சொல்லுகிறார்கள். நானா சாது, நம்மை எதிர்க்க மாட்டான் என்றே நம்பிக்கை கொண்டிருந்தார். தப்பு. நானாவை சந்திக்கலாம். அவ்வளவு ஒன்றும் வசீகரமான ஆசாமி இல்லை. பட்ட முகம், சற்றே பருமன், மெல்லிய மீசை. அப்பா, எத்தனை அலங்காரம் மாளிகையில்! கண்களை பறிக்கும் சாண்டலியர்கள், உயர்ந்த கண்ணாடி பொருட்கள், இரத்தின கம்பளங்கள், இரகசியமான சித்திரசாலைகளில் ஐரோப்பிய இந்திய சித்திரக்காரர்கள் வரைந்த வெட்கமில்லாத பெண்களின் பற்பல மோகதாக சித்திரங்கள். நானாவின் உடைகளே லட்சக்கணக்கில் பெறும். காஷ்மீர் சால்வைகள், இரத்தினம் பதித்த அலங்கார உடைவாளுடன் அங்கிகள். திருநாட்களில் நானாவின் அலங்காரத்தை பார்க்க கண் கொள்ளாது. கிரீடத்தில் முத்தும் வைரமும் ஜொலிக்க பாஜிராவின் 3 லட்சம் ரூபாய் அலங்கார உடைவாளுடன் அழகான தோட்டத்தில் ஏற்பட்ட பறவை கூண்டுகளின் ஊடே நடந்து வருவதும், நாடு நாடாக சேர்த்த அலங்கார துப்பாக்கிகளை பார்வையிடுவதும், வினோத கைப்பிடி கத்திகளையும் கட்டாரிகளையும் ஆங்கிலேய விருந்தாளிகளுக்கு பெருமையுடன் காட்டுவதும் அலட்சிய சுபாவம். பில்லியர்ட்ஸ் ஆட்டம் நன்றாகவே ஆடுவார். இங்கிலீஷ் தெரியாது. ஆனால் டெல்லி கெசட், இங்கிலீஷ்மேன் போன்ற ஆங்கில பத்திரிகைகளை என்னவோ தவறாமல் வரவழைத்து படித்து காட்ட ஒரு ஆங்கிலோ இந்தியரை வைத்திருக்கிறார். அவ்வளவு ஒன்றும் புத்திசாலி இல்லை. சாப்பாட்டு பிரியர். கண்ணில் மை தீட்டி வெற்றிலை காவி படிந்த உதடுகளை உடைய நாட்டிய பெண்களிடமும் பிரியமாம். அவரை சந்தித்த ஒரு டாக்டர் சொல்கிறார், நானா அந்த கோப தினங்களில் வெள்ளைக்காரர்களை விருந்துக்கு அழைத்து உபசரித்தாலும் உள்ளுக்குள் வெள்ளமாக வெறுப்புக்கு காரணங்கள் பல இருந்தன. முக்கிய காரணம் அந்த உதவி சம்பள மறுப்பு. அத்தனை பழக்கங்களுக்கும் விரயங்களுக்கும் பணம் நிறைய தேவையாக இருந்தது. ராஜா என்று ஊரே சொன்னாலும் தினப்படி செலவை சமாளிக்க கடன் வாங்க வேண்டிய நிலையிலிருந்தார் நானா. இந்திய சிப்பாய் கழகத்தின் ஒரு முக்கிய நாயகனாக இருக்க போகிற நானா ராணிகஞ்ச் வரை ரயில் மார்க்கமாக வந்து அதன் பின் கொஞ்ச தூரம் தபால் வண்டியிலும் கொஞ்ச தூரம் மாட்டு வண்டியிலும் பிரயாணம் செய்து கான்பூர் வந்து சேருவதற்கு அட்கின்சனுக்கும் எமிலிக்கும் 12 நாட்கள் ஆயின. அவர்கள் வந்தபோது நகரத்தில் பீதி பரவியிருப்பதை கவனித்தார்கள். தெருக்களில் அடர்த்தியின் ஊடே இந்தியர்கள் மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, ஆங்கிலோ இந்திய குடும்பத்தினர் தத்தம் அவசர உடைமைகளை எடுத்துக்கொண்டு ஒரே திக்கில் செல்லுவதை பார்த்தார்கள். அட்கின்சன் கமிசேரியட்டை சேர்ந்த ஷெப்பர்ட் என்பவரின் இல்லத்துக்கு போக வேண்டியிருந்தது. அங்கே போய் சேர்ந்தால் வீடு பூட்டியிருந்தது. அடப்பாவி, வர சொல்லிவிட்டு வீட்டை பூட்டி கொண்டு போய்விட்டானே என்று ஆத்திரப்பட்டார். பக்கத்து வீட்டில் காலி பண்ணி கொண்டிருந்தார்கள். என் பெயர் ஆட்கின்சன். பெயர் என்னவாக இருந்தாலும் உடனே புறப்படும். எங்கே? கண்டோன்மெண்ட்டுக்கு தான், வீலரின் விருந்தாளியாக. என்னாச்சு? கலகம் வரப்போகிறது, சீக்கிரம் கலகம் வரப்போகிறது. இன்னும் வரவில்லையே. வரப்போகிறது, சீக்கிரமே வரப்போகிறது. நிலைமை சரியாக இல்லை. நீர் யார்? என் பெயர் ஆட்கின்சன். இது என் அண்ணா பெண். இப்போது எதற்கு கான்பூர் வந்தீர்கள்? வியாபார விஷயமாக. பக்கத்து வீட்டு கிழவர் பல்லில்லாத ஈறு தெரிய சிரித்தார். வியாபாரமா? இந்த சமயத்துல? ஓஹோ, ஏன்னா எல்லா கடைகளும் மூடிவிட்டார்களா? பேசாமல் ஊரை பார்க்க போய் சேரும். எங்கிருந்து வந்திருக்கிறீர்? கல்கத்தா. உம்மை போல பைத்தியக்காரனை நான் பார்த்ததே இல்லை. சௌகரியமாக கல்கத்தாவில் இருப்பதை விட்டு இந்த சமயத்தில் கான்பூர் வந்தீரா? எப்படி? படகில் வந்தீர்களா?
படகு காத்திருந்தால் இப்போது கூட தாமதம் இல்லை, பேசாமல் திரும்பி போய் சேரும். அட்கின்சன் தன் மகளை பார்த்தார். எமிலி, என்ன சிற்றப்பா இது என்றாள். ஒன்றுமில்லை எமிலி, எல்லாம் புரளி. முதலில் நம் ஷெப்பர்டை பார்க்க வேண்டும். ஷெப்பர்ட் எங்கே போயிருக்கிறார்? காலையிலேயே காலி பண்ணி கொண்டு கண்டோன்மெண்ட்டுக்கு போய்விட்டார். கண்டோன்மெண்ட்டில் என்ன? எல்லா ஆங்கிலேயர்களும் ஆங்கிலோ இந்தியர்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிப்பாய்கள் தாக்க துவங்கிவிட்டார்களா? இன்னும் இல்லை எமிலி. இப்போது நாம் என்ன செய்வது என்றாள். பயப்படாதே, நான் பத்திரமாக அழைத்து போகிறேன். வேண்டுமென்றால் ஜெனரல் வீலரையே பார்த்து விடலாம். வா, அவர்களுடன் போகலாம். அவர்கள் பஜாரில் நடந்தார்கள். கத்திக்குத்துக்கள் போன்ற இந்திய பார்வைகள் அவர்கள் மேல் விழுந்தன. அந்த கண்களில் இருந்த புராதன விரோதம் இன்று எமிலிக்கு அதிக உக்கிரமாக இருப்பது போல் பட்டது. பார்த்து பார்த்து தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். கடைகளை பெரும்பாலும் மூடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு சில இந்தியர்கள் இவர்களை பார்த்து சிரித்தார்கள். ஒருவன் தெளிவாக ஆங்கிலத்தில், இன்னும் ஒரு வாரம்தான் உங்களுக்கெல்லாம் என்றான். எமிலிக்கு பயமாக இருந்தது. வேலை தப்பி வந்து விட்டோம். பயப்படாதே எமிலி, பயம்தான் பாதி தோல்விக்கு காரணம். சற்று பரபரப்புத்தான். கலகம் ஏதும் இல்லை. எல்லோரும் சுதந்திரமாகத்தான் நடந்து போய்கொண்டிருக்கிறார்கள். கங்கை கால்வாயை கடந்து தந்தி அலுவலகத்தையும் தேவாலயத்தையும் கடந்து தெற்கே திரும்பி அந்த வரிசையுடன் நடந்து கண்டோன்மெண்ட்டை சார்ந்த பாராக்களுக்கு அவர்கள் வந்து சேர்ந்தபோது மாலை வெளிச்சம் தணிந்து கொண்டிருந்தது. நீண்ட 2 கட்டிடங்களில் ஒன்று செங்கல் கட்டிடம், ஒன்று ஓலைக்கூரை வேய்ந்து இருந்தது. சுற்றிலும் 4 அடி உயரத்துக்கு அவசரமாக சுற்றுச்சுவர் எழுப்பி மணல் மூட்டைகள் வைத்து பீரங்கிகள் அமைத்து கொண்டிருந்தார்கள். 4 பீரங்கிகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஆங்கிலேய ஆர்ட்டிலரி ஆசாமிகள் அவைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். பற்பல ஜனங்கள் மேலும் கீழும் அலைந்து கொண்டிருந்தார்கள். பெரும்பாலும் ஆங்கிலேய சிவில் மற்றும் இராணுவ அதிகாரிகள், அவர்களின் மனைவிமார்கள், குழந்தைகள், ஆயாக்கள், பிடிவாதமாக கொண்டு வந்திருந்த வினோத உடைகள். 4 பேர் சேர்ந்து ஒரு பியானோவை தாங்கிக் கொண்டு வந்தார்கள். கைவண்டிகள், பல்லக்குகள். மெஸ் மேஜை மேல் உட்கார்ந்து கொண்டு முளைப்பால் கெடுத்து கொண்டிருந்த சீமாட்டிகள், வித்தைக்காரர்கள், வியாபாரிகள், எழுத்தர்கள், அங்கும் இங்கும் அழுக்காக ஓடிய ஆங்கிலேய குழந்தைகள், இராணுவ அதிகாரிகள். அவர்களில் ஒருவரை அட்கின்சன் அணுகி விசாரித்தார். குட் ஈவினிங், என் பெயர் அட்கின்சன். நான் கேப்டன் ஹேஸ், ஃப்ளெச்சர் ஹேஸ். அட்கின்சன் புன்னகையுடன், ஜெனரல் வீலரின் இராணுவமா? இல்லை, லக்னோவில் இருந்து வந்திருக்கிறேன். ஜெனரல் வீலருக்கு ஒத்தாசைக்காக லாரன்ஸ் அனுப்பியிருக்கிறார். ஏன் இந்த குழப்பம்? எனக்கும் தெரியவில்லை. இன்றுதான் வந்தேன். எல்லோரும் ஒரு கற்பனை எதிரியை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். கலகம் வருமா? வருகிறதோ இல்லையோ, நாம் பயப்படுவதை பார்த்தால் கலகம் வராமலேயே சொந்த முயற்சியிலேயே பிராணனை விட்டு விடுவோம் என்று தோன்றுகிறது. பாருங்கள், யாராவது எதையாவது ஒழுங்காக செய்கிறார்களா பாருங்கள். இவ்வளவு தொடை நடுங்கிகளை நான் பார்த்ததே இல்லை. எங்கே எதிரி? யார் எதிரி? சிப்பாய்கள் கலகம் பண்ணினாலும் நேராக டில்லிக்குத்தான் போவார்கள். அதற்குள் இவ்வளவு பயந்து எல்லோரும் கூடி நடுங்கிக் கொண்டு அவர்களுக்கு தாக்கும் தைரியம் அளிக்க எல்லா பிரயத்தனங்களும் பண்ணி கொண்டிருக்கிறோம். எமிலி சுற்றிலும் இருந்த பெண்களை சுவாரஸ்யமாக பார்த்தாள். அவர்களில் ஒருத்தி அவளை நெருங்கி வந்து புன்னகைத்தாள். இத்துடன் 32வது அத்தியாயம் நிறைவடைகிறது. நாளை 33வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.